அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி, நம்பர் 1 போலீஸ் அகாடமி இன் தமிழ்நாடு. நம்ம அகாடமியில் பார்த்தீங்கன்னா எஸ்ஐ அண்ட் பிசிக்கான அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்குப்பா. விருப்பம் உள்ள மாணவர்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை கான்டாக்ட் பண்ணி அட்மிஷன்ஸ் போட்டுக்கலாம். ஓகேவா? ஓகே, நம்ம அந்த மீண்டும் ரோந்து வாகனம் அந்த சீரீஸில் இருக்கோம்ல. இன்னைக்கு என்ன டே சார் அப்படின்னு பார்க்கும்போது 72 72வது நாளுக்கு வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு. கொஞ்ச நாள் அந்த படி அச்சீவ் பண்ணிட்டோம்னா நம்ம சீக்கிரமா அந்த எக்ஸாம் எழுதி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஃபோக்கஸ் எதில் இருக்கணும், அந்த டபுள் ஸ்டார்ல மட்டும் தான் இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தா இந்த லோக்பால் லோக் ஆயுக்தா அந்த டாபிக் தான். ஓகேவா? ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக்னு சொல்லலாம். இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா இது சம்பந்தப்பட்ட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கொஸ்டின்ஸ் கண்டிப்பா வரும். ஓகேவா? உள்ள போயிடலாமா? சரி. 72 டே. ஓகே, லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா. சரிப்பா, இன்னைக்கு இதை தான் பார்க்க போறோம். இந்த லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஐடியா ஃபர்ஸ்ட் இது வந்து எங்க இருந்து சார் தோன்றுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஓம்புட்ஸ்மேன் அப்படின்னு ஒரு அமைப்பு இருந்திருக்கும். சரிங்களா? என்னது? இந்த ஓம்புட்ஸ்மேன் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கும். இந்த ஓம்புட்ஸ்மேன் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டா, ஒரு நபருக்காக பேசும் பிரதிநிதி அப்படின்னு அர்த்தம். ஒரு நபருக்காக பேசும் பிரதிநிதி. அதாவது மக்களோட குறைகளை தீர்க்கறதுக்கான அமைப்பு தான் இந்த ஓம்புட்ஸ்மேன் அப்படின்ற ஒரு அமைப்பு. சரிங்களா? இந்த ஓம்புட்ஸ்மேன்ற வார்த்தை எங்க இருந்து வந்திருக்கும், எங்க இருந்து டெரைவ் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தா ஸ்வீடன்ல இருந்து டெரைவ் ஆயிருக்கும். ஸ்வீடன். இதே நம்ம லோக்பால் அப்படின்ற வார்த்தை எங்க இருந்து டெரைவ் ஆயிருக்கும், அதாவது இந்த வார்த்தை எப்படின்னா இந்த சமஸ்கிருதம் என்ற வார்த்தை. சமஸ்கிருதம், சான்ஸ்கிரிட். சரிங்களா? இந்த ஓம்புட்ஸ்மேன் அப்படின்ற அமைப்பு தான் நம்ம இந்தியாவில என்னன்னு சொல்றோம், லோக்பால் அப்படின்றோம். ஃபர்ஸ்ட் இந்த ஓம்புட்ஸ்மேன் அமைப்பு எங்கெல்லாம் தோன்றுச்சு அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் வரும்ல. இது யார் சார் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வந்தாங்க, எப்படி இந்த ஓம்புட்ஸ்மேன் அமைப்பு அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஐடியா கிடைச்சது அப்படின்லாம் பார்க்கும்போது இந்த ஸ்காண்டினேவியன் நாடுகளான ஸ்வீடன். அப்ப ஸ்வீடன்ல எந்த ஆண்டு அப்படின்னு கேட்கலாம்ல. ஸ்வீடன்ல 1809ஆம் ஆண்டு தான் ஃபர்ஸ்ட் இந்த ஓம்புட்ஸ்மேன் என்ற அமைப்பு வந்து தோன்ற ஆரம்பிச்சது. சரிங்களா? அப்ப அந்த ஸ்காண்டினேவியன் நாடுகள் ஆகிய நாடுகள் வந்து என்னென்ன அப்படின்னு கூட கேட்கலாம். ஸ்காண்டினேவியன் நாடுகள்ல என்னென்னலாம் இருக்கு? ஸ்வீடன் இருக்கு, டென்மார்க் இருக்கு. அப்புறம் இந்த மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாமே படிப்படியா என்ன பண்ணாங்க, ஓம்புட்ஸ்மேன் அமைப்பை வந்து எடுத்துட்டு வந்தாங்க. அந்த ஓம்புட்ஸ்மேன் அமைப்பு தான் நம்ம இந்தியாவில வந்து லோக்பால் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம இந்த மாதிரி மாத்தி வச்சிருக்கோம். சரிங்களா? சரி, வாங்க இப்ப அந்த லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா அதுனா என்ன அப்படின்னா ஃபுல்லா டீட்டெயிலா பார்த்துருவோம். லோக்பால் இந்திய அளவில் அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளின் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் அமைப்பு லோக்பால் ஆகும். அப்ப இந்திய அளவில் ஒரு ஊழல் தடுப்பு இதுதான் அந்த ஆர்கனைசேஷன் தான் லோக்பால்ன்றாங்க. சரியா? நெக்ஸ்ட் லோக் என்றால் மக்கள், பால் என்றால் காவலன். இதுதான் கொஸ்டின் ஏரியா. அப்ப லோக்பால் அப்படின்னா என்னன்னு கேட்கலாம்ல. நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்க கொஸ்டின் ஏரியா எதுன்னு பார்த்தா இந்த லோக்பால் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா மக்களின் காவலன் அப்படின்றது நமக்கு தெரியணும். சரியா? அடுத்தது லோக்பால் என்றால் மக்களின் காவலன் என்று பொருள்படும் பார்த்தாச்சு. இதன் வேறு பெயர் இந்தியாவின் ஆம்புட்ஸ்மேன். இப்பதான் நம்ம பார்த்தோம். ஆம்புட்ஸ்மேன் அமைப்புல இருந்து தானே இது வந்துச்சு. அப்ப இதோட வேறு பெயருடைய என்னன்னு கேட்பாங்க. இந்தியாவின் ஆம்புட்ஸ்மேன் அப்படின்றது நம்ம தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? அடுத்தது வரலாறு. இந்த லோக்பால் அப்படின்றது வந்து எப்படி வந்துச்சு, யார் யாரெல்லாம் காயின் பண்ணாங்க, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தா கொஸ்டின் பாயிண்ட் தான். இதெல்லாம் இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ்ல வரும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இதை எடுத்துட்டு வந்திருக்கோம். பாத்தீங்கன்னா அரசியல் அமைப்பு அதிகாரம் கொண்ட ஆம்புட்ஸ்மேன் அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று ஃபர்ஸ்ட் இவர் தான் அசோக் குமார் சென் முதன்முறையாக பாராளுமன்றத்தில் முன்மொழிந்தார். அரசியல் அமைப்பு அதிகாரம் அந்த பாயிண்ட் நோட் பண்ணணும். என்னது? அரசியல் அமைப்பு அதிகாரம், அந்த ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பேஸ்ட் அதுக்கு ஒரு பவரை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தா இந்த அசோக் குமார் சென். ஆண்டு கேட்பாங்க, எந்த ஆண்டு? 1960. அப்ப முதல் பாயிண்ட் என்ன இதுல ஃபுல்லா நம்ம முதல் பாயிண்ட் அரசியல் அமைப்பு அதிகாரம் அது யார் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது போஸ்ட் பண்றா அசோக் குமார் சென். 1960 முடிஞ்சா. அப்ப லோக்பால்ன்றது மக்களின் காவலன் பார்த்தோம். அடுத்தது யார் பார்த்துட்டோம்? அசோக் குமார் சென்னு ஒருத்தரை பார்த்தோம். அப்புறம் லோக்பால் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா லோக்பால் கேட்டாங்கன்னா ஒரு கூற்றுலயே இது வச்சிருவான். யாரு? எல்.எம். சிங்வி. 1963. இங்க பாருங்க அப்படியே ஏறும். 60 ஃபர்ஸ்ட் அசோக் குமார் சென்னு. அடுத்தது 63 எல்.எம். சிங்வி நேம் காயின் பண்றாரு. ஓகேவா? அடுத்து கீழே இன்னொருத்தர் இருப்பாரு பிரசாந்த் மிஸ்ரன். அவர் என்ன பண்ணுவாரு, அந்த லோகோவை டிசைன் பண்ணுவாரு. அப்ப 1960 அசோக் குமார் சென்னு, 63 எல்.எம். சிங்வி. அடுத்து என்ன கொடுத்துருக்கான், மொரார்ஜி தேசாய் தலைமையிலான நிர்வாக சீர்திருத்த ஆணையம் லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தாவை பரிந்துரை செய்தது. நிர்வாக சீர்திருத்த ஆணையம், அந்த ஆணையம் தான் என்ன பண்ணிருப்பாங்க, லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தாவை பரிந்துரை செஞ்சிருப்பாங்க அப்படின்றாங்க. சரியா?
முதலாவது லோக்பால் மசோதாவினை பாராளுமன்றத்தில் கொண்டு வந்தவர். இது அடுத்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். பாராளுமன்றத்தில் கொண்டு வந்தவர். அவங்க என்ன சொன்னா, அரசியலமைப்பு அதிகாரம் கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாரு. ஆனா ஃபர்ஸ்ட் பாராளுமன்றத்தை யார் கொண்டு வந்தது அப்படின்னு பார்க்கும்போது இந்த சாந்தி பூஷன் 1968 4வது மக்களவை. இது 4வது மக்களவை தெரியலனா நமக்கு என்ன தெரியணும், இந்த சாந்தி பூஷன் 1968 அவர் தான் எடுத்துட்டு வந்தாரு அப்படின்றது நம்ம தெரிஞ்சிருக்கோம். சரிங்களா? அடுத்தது பார்த்தோம்னா இந்தியாவில் லோக்பால் அமைப்பு, ஸ்காண்டினேவிய நாடுகள் ஆம்புட்ஸ்மன் அமைப்பு மற்றும் நியூசிலாந்தின் விசாரணைக்கான பாராளுமன்ற ஆணையர் ஆகிய அமைப்புகளுடன் பின்பற்றியது. நான் பார்த்துட்டோம் ஸ்டார்டிங்கே. அதனால அங்க இருந்தா நிறைவேறுக அவங்கள பின்பற்றி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், லோக்பால் அப்படின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்கோம். அடுத்தது அடுத்த இம்பார்ட்டன்ட் லோக்பால் மசோதா நிறைவேற காரணமானவர் யார்? அண்ணா ஹசாரே ஜன் லோக்பால் இயக்கம் ஒரு இயக்கம் இருக்கும். அவங்க தான் என்ன பண்ணிருப்பாங்க, இந்த லோக்பால் மசோதா நிறைவேற காரணமா இருந்திருப்பாரு. கிட்டத்தட்ட உண்ணாவிரதம் இருந்து இறந்து போயிருப்பாரு அவர் அண்ணா ஹசாரேன்றவர். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா லோக்பால் சின்னத்தை உருவாக்கியவர். இது முக்கியம். லோக்பால் சின்னத்தை உருவாக்கியவர் யார் கேட்டா இந்த பிரசாந்த் மிஸ்ரா. அப்ப நேம் காயின் பண்ணதுன்னு கேட்டாங்கன்னா எல்எம் சிங்வி, சின்னத்தன்னு கேட்டாங்கன்னா பிரசாந்த் மிஸ்ரா. நல்லா படிச்சிருங்க. நேம்னா எல்எம் சிங்வி, சின்னனா பிரசாந்த் மிஸ்ரா. நேம்னா எல்எம் சிங்வி, சின்னனா பிரசாந்த் மிஸ்ரா. ஃபர்ஸ்ட் அரசியல் அமைப்பு கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னது அசோக் குமார் சென்னு. பாராளுமன்றத்துல பாஸ் பண்ணது யாரு? சாந்தி பூஷன். 4 பேர் முடிஞ்சா அப்ப இந்த 4 பேர் என்ன பண்ணலாம், மேட்ச்லயும் கேட்கலாம் அப்படின்றத நம்ம முடிவு பண்ணலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெடி ஆகணும். சரியா? அப்புறம் லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தாவை பரிந்துரை செய்த கமிட்டிகள். வெங்கடாச்சலாய கமிட்டி சொல்லியிருப்பாங்க ஸ்டார்டிங்ல. ஆனா ஒரு அழுத்தம் கொடுத்தது எதுன்னு பார்த்தா இந்த 2வது நிர்வாக சீர்திருத்த ஆணையம் வீரப்பமொழி தலைமையில இவங்க தான் என்ன பண்ணியிருப்பாங்க, அது ஒரு அழுத்தம் கொடுத்து ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரியா? அடுத்தது லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம். அந்த சட்டம் எப்படி நிறைவேறுச்சு, மக்களவையில் எப்படி நிறைவேறு, எந்த நாள், மாநிலங்களவையில் எந்த நாள், குடியரசுத் தலைவர் எப்போ ஒப்புதல் கொடுத்தாரு, அது இருக்கும். மசோதா ராஜ்யசபாவில் ஒப்புதல் எப்ப? 2013 டிசம்பர் 17. 2013 டிசம்பர் 17 மாநிலங்களவையில், ராஜ்யசபால ஆயிடுச்சு. ஓகே, டிக் பண்ணிடலாம். அடுத்து மசோதா மக்களவையில் எப்ப ஆச்சுன்னா அதே 2013 அடுத்த நாளே மக்களவையில ஒப்புதல் அளிச்சுட்டாங்க. சரிங்களா? அடுத்தது குடியரசுத் தலைவர் எப்போ ஒப்புதல் அளிக்கிறாருன்னா 2014 வருஷம் ஜனவரி 1 ஒப்புதல் அளிச்சிடுறாரு. ஆனா பாருங்களேன், சட்டம் நடைமுறை எப்ப 2014 ஜனவரி 16 நடைமுறை கொண்டு வராங்க. லோக்பால் அமைப்பு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா 2019. அந்த அமைப்பு ஏற்படுத்த சட்டம் எல்லாம் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. இந்த சட்டத்து மூலியமா இதை ஏற்படுத்துவாங்க. அப்ப 2014 ஜனவரி என்ன பண்ணிருப்பாங்க, சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. அமைப்பு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு எது, இந்த 2019 நம்ம போடணும். சரியா? இச்சட்டத்தின் கூறுகள்: மத்தியில் லோக்பால் மற்றும் மாநிலங்களில் லோக் ஆயுக்தாவை ஏற்படுத்துதல். மத்தியில் லோக்பால் மற்றும் மாநிலங்களில் லோக் ஆயுக்தாவை ஏற்படுத்துதல். அடுத்தது அமைப்பு ஒரு தலைவர் மற்றும் 8 உறுப்பினர்கள் அதிகபட்சம். அதாவது ஒரு தலைவர் மற்றும் 8 உறுப்பினர்கள் அதிகபட்சம் சொல்றாங்க. அடுத்தது தலைவர் பணியாற்றும் அல்லது ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அல்லது சிறந்த நபராக இருத்தல் வேண்டும். தலைவர் என்ன பண்ணோம், பணியாற்றும் ஒரு சிறந்த நபரா இருக்கணும்ன்றாங்க. அப்படின்னா ஓய்வு பெற்ற, அப்படின்னா ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்றம் பார்க்கணும். வெறும் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி போடுறது வாய்ப்பு இருக்கு. ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. அடுத்தது பாருங்களேன், உறுப்பினர்கள் எத்தனை பர்சன்டேஜ்? 50%. இந்த 50% கேட்பாங்க. இது கொஸ்டின் ஏரியா. அந்த 50% பேர் நீதித்துறையை சார்ந்தவர்கள், பணியாற்றும் அல்லது ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி அல்லது உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருக்க வேண்டும் அப்படின்றாங்கப்பா. அடுத்தது குறைந்தபட்ச வயதுன்னு பார்த்தா 45 இருக்கணும். இந்த அமைப்புக்கு ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒரு ஹெட்டா இருக்கணும்னு என்ன பண்ணணும், ஒரு மெம்பரா இருக்கணும்னா குறைஞ்சபட்ச வயது எவ்வளவு இருக்கணும், 45 இருக்கணும். சரியா? அடுத்தது நியமனம். எப்படிப்பா நியமனம் பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது தேர்வு குழுவின் பரிந்துரை. தேர்வு குழுன்னு ஒரு குழு வச்சிருப்பாங்க. அதுல வரப்போற மெம்பர்ஸ் அப்பாயின்ட் பண்றதுக்கு. அப்ப அந்த தேர்வு குழுவின் பரிந்துரையின் பேரில் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். யார் அப்பாயின்ட் பண்றது? பிரசிடென்ட் அப்பாயின்ட் பண்றது. அப்ப அது அப்பாயின்மெண்ட், அதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரும். ஓகேவா? பிரசிடென்ட் யாரெல்லாம் அப்பாயின்ட் பண்றாரு. அதே மாதிரி இந்த ஒரு கொஸ்டின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கவர்னர் யாரெல்லாம் அப்பாயின்ட் பண்றாரு. கவர்னர் அப்பாயின்ட் பண்ணி பிரசிடென்ட் அவங்க இம்பீச் பண்ணுவாங்கல்ல, பிரசிடென்ட் அவங்க பதவி நீக்கம் பண்ணுவாங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? மாநிலத்தால் நியமிக்கப்பட்டு மத்தியிலால், அதாவது பிரசிடென்டால பதவி நீக்கம் செய்யப்படுறது. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஎன்பிஎஸ்சி 8 அவங்களாம் அந்த மனித உரிமைகள் ஆணையம் இவங்களாம் என்ன பண்ணுவாங்க, மாநில கவர்னரே நியமிப்பாரு, அப்பாயின்ட் பண்ணுவாரு. ஆனா ரிமூவ்டு பை யாருன்னு பார்ப்போம், பிரசிடென்ட் பார்ப்போம். அதெல்லாம் இம்பார்ட்டன்ட். அப்ப இந்த அப்பாயின்மெண்ட், ரிமூவ்டு, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அடுத்தது பதவி காலம் பார்த்தா 5 ஆண்டுகள், அப்படிதான் 70 வயது வரைக்கும்.
5 ஆண்டுகள் 70 வயது வரைக்கும். இது ஒரு நீதிமன்றம் மாதிரி தான். அதே மாதிரி நம்ம உச்ச நீதிமன்ற நீதிபதி பார்த்துருப்போம் 65 வயது. அதே மாதிரி உயர் நீதிமன்றம் பார்ப்போம் 62 வயது. இங்க என்ன கொடுத்துருக்கான் 70 வயது. அந்த 3த்தையும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். சரிங்களா? அப்ப அந்த ராஜினாமா கடிதத்தின் குடியரசுத் தலைவரிடம் அளித்து பதவி விலகலாம். அவங்களுடைய ரெசைக்னேஷன் லெட்டர் எங்க குடுக்கலாம்? குடியரசுத் தலைவரிடம் குடுக்கலாம் அப்படின்றாங்க. மறு நியமனத்திற்கு தகுதியற்றவர்கள் ஆனால் உறுப்பினர் ஒருவர் தலைவராக நியமிக்கப்படலாம். மறு நியமனத்திற்கு பெர்மிஷன் இல்ல. ஆனா அந்த உறுப்பினர்ல இருந்து ஒருத்தர் என்ன பண்ணலாம்? நம்ம தலைவரா சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? பதவி நீக்கம். தலைவர் மற்றும் உறுப்பினர்களை பதவி நீக்கம் செய்ய அதிகாரம் உடையவர் யாருப்பா? குடியரசுத் தலைவர் தான். அப்பாயின்மெண்ட் தான் அவர் தான் பண்றாரு. அப்படின்ற பட்சத்துல யார் பதவி நீக்கம் பண்ணுவா? குடியரசுத் தலைவர் தான். நிபந்தனைகள். லோக்பாலின் அனைத்து செலவினங்களும் இந்திய தொகுப்பு நிதியிலிருந்து மேற்கொள்ளப்படுகின்றன. தொகுப்பு நிதியிலிருந்து மேற்கொள்ளப்படுகின்றன. அடுத்தது தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் வேறு நியமனத்திற்கு தகுதியற்றவர்கள். ஓய்விற்கு பிறகு 5 ஆண்டுகள் குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் மற்றும் மக்களவை, சட்டமன்றம் மற்றும் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட தடை. 5 வருஷத்துக்கு என்ன பண்ணிருக்காங்க? குடியரசுத் தலைவர், வைஸ் பிரசிடென்ட், சட்டமன்றம், நெக்ஸ்ட் உள்ளாட்சி தேர்தல் இதெல்லாம் போட்டியிடறதுக்கு தடை. எப்ப? ஆஃப்டர் த ரிட்டையர்மெண்ட் ஆஃப் தேர் டைம். நெக்ஸ்ட் ஆண்டறிக்கை குடியரசுத் தலைவரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். யார்கிட்ட சமர்ப்பிக்கணும்? அது அவங்களுடைய அந்த இயர் ஆஃப் எண்ட்ல ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்க. அது யார்கிட்ட சமர்ப்பிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் அதனை பாராளுமன்ற ஈரவைகளில் சமர்ப்பிக்க வேண்டும். ராஜ்யசபாலையும் கொடுத்துருக்கணும், லோக்சபாலையும் என்ன பண்ணிருக்கணும்? அந்த டீடைல்ஸை சமர்ப்பிச்சிருக்கணும், அப்படின்னா ஷேர் பண்ணிருக்கணும் குடியரசுத் தலைவர். அதுதான் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் இதெல்லாம் சும்மா பேஸ்பா. லோக்பாலின் விசாரணை வரம்புக்குள் உட்பட்டவர்கள். உங்களுக்கு என்ன இது? அந்த லோக்பால் யார் யாரெல்லாம் விசாரிக்கிறாங்க சும்மா ஒரு புரிதலுக்காக எடுத்து வந்துருக்கோம். ஜஸ்ட் ஒன் டைம் பாத்துருங்க டக்குன்னு. மத்திய அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், மத்திய அரசு ஊழியர்கள், அது குரூப் ஏபிசிடின்னு பணியாளர்கள் இருப்பாங்களே அவங்க உள்ளிட்ட அனைவரும் சில கட்டுப்பாடுகளுடன் பிரதமர் லோக்பால் விசாரணை வரம்பிற்குள் அடங்குவார். கேட்கலாம், லோக்பால் விசாரணைக்கான அந்த லோக்பால் விசாரிக்கிற அதிகாரம் யார் யாருக்குலாம் உரியது, யார் யாருக்கு மேல விசாரிக்கிற பவர் இருக்கு அப்படின்னு கேட்கலாம். அப்ப சில கட்டுப்பாடுகளுடன் பிரதமரும் என்ன பண்றாரு? இதுக்குள்ள அடங்குறாரு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் லோக்பாலின் முதல் தலைவர் யாருன்னா இந்த பினாக்கி சந்திரகோஷ். சரிங்களா? லோக்பாலுடைய முதல் தலைவர் யாரு? பினாக்கி சந்திரகோஷ். லோக்பாலின் தற்போதைய தலைவர் யாருன்னா அஜய் மணிக்ராவ் கன்வில்கர். அஜய் மணிக்ராவ் யாரு? கன்வில்கர் தான் இப்ப தற்போதைய தலைவரா இருக்காரு. அது நம்ம பார்க்கணும். சரியா? அடுத்தது வேற என்ன பார்க்கலாம்? லோக் ஆயுக்தா. இந்த லோக் ஆயுக்தா அப்படின்னா சார் அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை. லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம் 2013 படி எல்லா மாநிலங்களுக்கும் லோக் ஆயுக்தாவை ஏற்படுத்திருக்காங்க. கால அவகாசம் எவ்வளவு நாள் கொடுத்துருந்தாங்கன்னா 1 வருஷம் வரையும் கொடுத்துருப்பாங்க. எத்தனை நாள்? 365 நாள் கொடுத்துருப்பாங்க. சரியா? அப்ப 1 வருஷம் வரையும் டைம் பீரியட் கொடுக்குறாங்களா? அந்த அந்த சட்டத்தை லோக் ஆயுக்தாவுடைய சட்டம் லோக்பால் 2013 சட்டம் என்ன சொல்றதுன்னா 1 வருஷம் டைம் வச்சுக்கோங்க, அதுக்குள்ள நீங்க ஒரு அமைப்பை ஏற்படுத்துங்க அப்படின்றத சொல்லுவாங்க. இது மாநில அளவில் அமைச்சர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் ஆகியோர்களின் ஊழல் புகார்களை விசாரிக்கும் அமைப்பு அப்படின்றாங்க. சரியா? அதே மாதிரி பார்த்தோம்னா லோக் ஆயுக்தா சட்டத்தை இயற்றிய முதல் மாநிலம். அது சட்டத்தை பற்றி என்ன பண்ணிருப்பாங்க? சட்டத்தை இப்ப இந்த 3 பாயிண்ட் சொல்ல போற 3 பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? அது லோக்பால் அந்த லோக் ஆயுக்தா சட்டத்தை இயற்றிய முதல் மாநிலம்னு கேட்டாங்கன்னா சட்டம் நல்லா பாருங்க. சட்டத்தை இயற்றிய முதல் மாநிலம்னு கேட்டாங்கன்னா ஒடிசா 1970. ஆனா லோக் ஆயுக்தா அமைப்பை ஏற்படுத்தி எப்ப தெரியுமா? ஒடிசா 1983 தான் அமைப்பை ஏற்படுத்துவாங்க. அப்ப லோக் ஆயுக்தா அமைப்பை ஏற்படுத்திய முதல் மாநிலம் எது சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மகாராஷ்டிரா 1971. இது மகாராஷ்டிரா 1971. சரிங்களா? அப்ப லோக் ஆயுக்தா அமைப்பை ஏற்படுத்திய முதல் மாநிலம் மகாராஷ்டிரா. அப்ப சட்டம்னு கேட்டாங்கன்னா ஒடிசா 1970. அது ஒடிசா எப்ப சார் அமைப்பை எடுத்துட்டு வந்திருப்பாங்க பார்த்தா 1983. அப்ப முதல்ல எது சார் அமைப்பை ஃபார்ம் பண்ணிருப்பாங்க அப்படின்னு கேட்டா மகாராஷ்டிரா 1971. இந்த 3 பாயிண்ட் என்ன பண்ணும்? நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சட்டம்னா இப்ப அந்த சட்டம் போட்டு ஒடிசா எப்ப எடுத்துட்டு வந்தாங்க? ஒடிசா எடுத்துட்டு வந்த பேர் அதுக்கு முன்னாடி யாரு அந்த அமைப்பை ஏற்படுத்தினது அப்படின்னு பார்க்கும்போது இந்த மகாராஷ்டிரா அப்படின்றது நோட் பண்ணும். அப்ப ஃபர்ஸ்ட்னா யாரு? மகாராஷ்டிரா. இதை மறக்கவே கூடாது. முதல் அமைப்பு நம்ம கண்டிப்பா கேட்பாங்க. சரியா? அடுத்தது தமிழ்நாட்டில் லோக் ஆயுக்தா. தமிழ்நாடு லோக் ஆயுக்தா சட்டம் எப்ப 2018 ஆனது. ஜூலை 2018 நிறைவேற்றம். நடைமுறை 2018 நவம்பர் 13. அமைப்பு ஒரு தலைவர் மற்றும் 4 உறுப்பினர்களை கொண்டது. இங்க எத்தனை பேர் இருக்காங்க? ஒரு தலைவரும் 4 உறுப்பினர் இருக்காங்க. சரியா? அடுத்தது 4 உறுப்பினர்களில் 2 பேர் என்ன பண்ணிருக்கணும்? நீதித்துறையை சார்ந்தவர்களா இருக்கணும்ன்றாங்க. 2 பேர் என்ன பண்ணணும்? நீதித்துறையை சார்ந்தவர்கள். முதல் தலைவர் யாருன்னா நீதிபதி தேவதாஸ். ஃபர்ஸ்ட் நீதிபதி நீதிபதி தேவதாஸ் இருக்காங்க. பினாக்கி சந்திரகோஷ் பார்த்தோம். இங்க நியமனம் பார்த்தா தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் ஆளுநரால் நியமனம் செய்யப்படுகின்றனர்.
ஆளுநர் பொதுவாக உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியையும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரையும் கலந்து ஆலோசிக்க வேண்டும். இங்க என்ன கீ பாயிண்ட், இந்த சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அது கீ பாயிண்ட். சரியா, அது விட்டுறக்கூடாது. எல்லாரும் என்ன பண்ணுவீங்க, டக்குனு எதிர்க்கட்சி தலைவர்ன்றதையே நினைக்க மாட்டோம். அப்ப இந்த எதிர்க்கட்சி தலைவர்ன்றது ரொம்ப முக்கியம். ஓகேவா. தகுதிகள் நீதித்துறை சார்ந்த மற்றும் சாராத நபர்களுடன் நியமனம் செய்யப்படுகிறார்கள். நீதித்துறை சார்ந்த மற்றும் சாராத நபர்களுடன் நியமனம் செய்யப்படுகிறார்கள். எந்த ஒரு குறிப்பிட்ட தகுதியும் இல்லாதவர்களும் சில மாநிலங்களில் நியமிக்கப்படுகின்றன. எடுத்துக்காட்டு யாருன்னு பார்த்தா பீகார், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் இந்த மாநிலத்துல என்ன பண்றாங்க, எந்த ஒரு ரெகக்னிஷன் எந்த ஒரு அந்த ஒரு அதிகாரமே இல்லைன்னா என்ன பண்ணிடுறாங்க, அதை நியமிச்சிடுறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பதவிக்காலம் பொதுவான பதவிக்காலம் போது 5 ஆண்டுகள் தான். வயசு வரம்பு பார்த்தா வயது வரம்பு 65 வயதுகள். ஓகேவா. 5 ஆண்டுகள் 65 வயதுகள். நம்ம உச்சநீதிமன்ற மாதிரி தான். ஓகேவா. அடுத்தது உறுப்பினர்கள் மறுநியமனம் செய்ய தகுதியற்றவர்கள். உறுப்பினர் என்ன பண்ணாங்க, மறுபடியும் ரிட்டையர் ஆயிட்ட பிறகு மீண்டும் என்ன பண்ண முடியாது, அவங்கள மறுநியமனம் செய்ய முடியாது அப்படின்றாங்க. சரியா. லோக் ஆயுக்தா அமைப்புகளின் வேறுபாடுகள், அதோடைய பேர்லாம் எப்படிலாம் வேறுபடுது, அவருடைய பேர் எப்படிலாம் சொல்றாங்க அப்படின்னா, லோக் ஆயுக்தா அமைப்பானது அனைத்து மாநிலங்களும் ஒரே மாதிரியாக இல்லை. ஒரே மாதிரி இல்லைன்றாங்க. ஆமா, நம்மளே என்ன பண்ணோம், அது ஓம்புட்ஸ்மன்ற ஒரு அமைப்புல இருந்தே வாங்கியிருக்கோம். லோக் ஆயுக்தா, லோக்பால் அப்படின்ற மாத்தி வச்சிருக்கோம். இப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னா, லோக் ஆயுக்தா, உபலோக் ஆயுக்தா, லோக்பால் போன்ற பெயர்களில் செயல்பட்டு வருகிறது. அப்ப என்னென்ன வார்த்தைன்னு கேட்கலாம், லோக் ஆயுக்தா, உபலோக் ஆயுக்தா, லோக்பால் அப்படின்ற ஒரு வார்த்தையில செயல்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எடுத்துக்காட்டு, லோக் ஆயுக்தா மற்றும் உபலோக் ஆயுக்தா அமைப்பு செயல்படும் மாநிலங்கள் எதுன்னு பார்த்தா ராஜஸ்தான், கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா. இத்தனை நாள் நம்ம கேட்டுட்டு இருந்தாங்க, லோக்பால் சட்டம் எப்போ, லோக்பால் முதல் கொண்டு வந்தது யாரு, லோக்பால் வேர்டு காயின் பண்ணது யாரு, இத்தனை நாள் வந்துட்டு இருந்துச்சு. இதுக்கப்புறம் நமக்கு எப்படி கொஸ்டின் வரும், இதுதான் கொஸ்டின். நம்ம உபலோக் ஆயுக்தா அப்படின்ற ஒரு அமைப்பு எந்தெந்த மாநிலத்துல செயல்படுது, எந்தெந்த மாநிலத்துல செயல்படல, அவுட்னு கேட்பாங்க. அப்ப அந்த ஆர்டர் நம்ம எடுக்கணும். ராஜஸ்தான், கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா அப்படின்றத நம்ம கரெக்டா போடணும். சரிங்களா. சில மாநிலங்களில் லோக் ஆயுக்தா அமைப்பிற்கு பதில் லோக்பால் அமைப்பு செயல்படுகிறது. என்னென்ன மாநிலம் பார்த்தா பஞ்சாப், ஒடிசா இந்த 2 மாநிலத்துல என்ன ஆகுது, இந்த லோக் ஆயுக்தா அமைப்பிற்கு பதிலாக லோக்பால் அமைப்பு செயல்படுகிறது அப்படின்றாங்க. சரியா. இவை நிர்வாக சீர்திருத்த குழுவால் பரிந்துரைக்கப்பட்டவை அல்ல. எது இப்ப அந்த சொன்ன இந்த பஞ்சாப் இந்த மாதிரி மாநிலங்கள்ல இருக்குல்ல, அது பாத்தீங்கன்னா நிர்வாக சீர்திருத்த குழுவால் பரிந்துரைக்கப்பட்டது அல்ல அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் லோக் அதாலத் பா, இது மக்கள் நீதிமன்றம் அது லோக் அதாலத்தை. சரிங்களா. அது லோக் அதாலத்னா என்ன அப்படின்னு போகும்போது பார்க்கலாம். டீட்டெயிலா உங்களுக்கு ஒரு பாயிண்டா சொல்லிடுறேன். சமாதானம் மற்றும் சமரசம் மூலம் மக்களின் பிரச்சனைகள் தீர்க்க இந்திய அரசால் உருவாக்கப்பட்டது. இந்திய அரசால் உருவாக்கப்பட்டது லோக் மக்கள் அதாலத் நீதிமன்றம். அங்க லோக் அது மக்கள் காவல்னு பார்த்தோம். இங்க மக்கள் நீதிமன்றம். ஓகேவா. மக்கள் நீதிமன்றம். அப்ப இந்த வார்த்தைக்கான அர்த்தம் தெரிஞ்சுக்கணும், லோக் அதாலத்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இது மக்கள் நீதிமன்றம் என அழைக்கப்படுகிறது. லோக் அதாலத் உருவாக்கத்திற்கு அடித்தளமிட்டவர் நீதியரசர் பி பகவதி. இப்ப ஒவ்வொரு அமைப்புக்கும் ஒவ்வொரு ஆர்கனைசர் கீ ஃபார்ம் பேஸ் ஒருத்தர் இருக்காங்க, அவங்களும் நம்ம பார்க்கணும். சரியா. அப்ப இங்க பார்க்கும்போது லோக் அதாலத் உருவாக்கத்திற்கு அடித்தளமிட்டவர் யாரு, இந்த நீதியரசர் பி பகவதி அப்படின்றவர். நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளுக்கு தீர்வு காண இது ஒரு மாற்று முறையாக விளங்குகிறது. ஆனால் இவை விரைவு நீதிமன்றங்கள் அல்ல அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. சரியா. அடுத்தது இந்திய வரலாற்று பாரம்பரியமான கிராம பஞ்சாயத்து முறையினை அடிப்படையாக கொண்டது. அப்போ இந்த லோக் அதாலத் எது அடிப்படையாக கொண்டு விளங்குகிறது அப்படின்னு கேட்பாங்க, கிராம பஞ்சாயத்துடைய அடிப்படையை கொண்டு விளங்குகிறதுன்றது நம்ம போடணும். முக்கியமான பாயிண்ட் இது. இது ஒரு முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த மக்கள் நீதிமன்றம் என்னன்னு கேட்பாங்க ஃபர்ஸ்ட். அப்புறம் இந்த நீதியரசர் பி பகவதி பத்தி கேட்கலாம். இந்த இவ்வளவு பெரிய இந்த 5 பாயிண்ட்ல இந்த 3 பாயிண்ட் கொஸ்டின் ஏரியா. சரியா. அடுத்தது பார்த்தோம்னா நோக்கம், வழக்குகளுக்கு விரைவான நீதி, இதுதான் ஒரு முக்கிய நோக்கம். அடுத்தது கால விரயத்தை தவிர்த்தல், ரொம்ப டைம் ஆகிறது என்ன பண்ணணும், ஷார்ட்டா முடிக்கணும். அதிகப்படியான செலவுகளை தவிர்த்தல், செலவுகளை என்ன பண்ணணும் அதிகமாக பதிலாக இந்த மாதிரி அமைப்புகள் மூலியம் கம்மி பண்ணலாம் அப்படின்றாங்க. சிறப்பு, சமரச உடன்பாடு ஏற்படுவதன் அடிப்படையில் வழக்குகள் தீர்க்கப்படுகிறது. என்ன பண்றாங்க, சமரசமான பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு உடன்பாடை மேக் பண்ணி என்ன பண்ணிடுவாங்க, அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அடுத்தது நீதிமன்றத்தின் நிலுவையில் உள்ள வழக்குகள் மட்டுமல்லாமல் நீதிமன்றத்திற்கு வரவிருக்கும் வழக்குகளையும் விசாரித்தல். நீதிமன்றத்துல இல்லாத இருக்கிறது மட்டும் இல்ல, அதுக்கு வரப்போற வழக்குகளையும் என்ன பண்றாங்க, இவங்களே முன் விசாரிக்கிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதில் வழங்கப்பட்ட நீதிக்கு மேல்முறையீடு கிடையாது. நோட் பண்ணணும். அப்ப இதுல வழங்கப்பட்ட நீதிக்கு என்ன சொல்றாங்க, மேல்முறையீடுன்றது ஒண்ணு கிடையாது அப்படின்றாங்க. அடுத்து சிவில் நீதிமன்றங்களுக்கு இணையான அதிகாரம் முடியாது. அப்ப லோக் அதாலத் அப்படின்னு நீதிமன்றம் எந்த நீதிமன்றத்துக்கு இணையானதுன்னு கேட்டாங்கன்னா சிவில் நீதிமன்றம் அப்படின்றது நம்ம கண்டிப்பா போட்டு வரணும். சரிங்களா.
முதல் லோக் அதாலத் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். இப்ப சொல்ல போற எல்லாமே இம்பார்ட்டன்ட். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, நல்லா கேட்டுக்கோங்க, ரீவைண்ட் பண்ணி கூட கேட்டுக்கோங்க. சரியா? என்ன பாருங்களேன், முதல் லோக் அதாலத் 1982 மார்ச்சில் குஜராத் மாநிலத்தில் ஜுனாகத் என்ற இடத்தில் நடைபெற்றது. முதல் லோக் அதாலத் 1982 எந்த இடத்துல? குஜராத்ல எங்க பர்டிகுலரா? ஜூனாகத் அப்படின்ற இடத்துல நடைபெற்றுச்சு அப்படின்றது நமக்கு தெரியணும். சரியா? அடுத்தது பார்த்தா தற்போதைய நவீன வடிவிலான லோக் அதாலத். ஓகேவா? நவீன வடிவிலான லோக் அதாலத் வந்து எங்க நடைபெற்றது? முதலா பார்த்தா சென்னையில் நடைபெற்றது. ஆண்டு பார்த்தா 1986. அப்ப சென்னையில நவீன முறையில நடந்திருக்கு. எந்த ஆண்டுனா 1986. அடுத்தது சட்டப்பணிகள் ஆணைக்குழு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1987. சட்டப்பணிகள் ஆணைக்குழு ஒரு குழு இருக்கு. அந்த குழு எப்ப இயற்றிருப்பாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா 1987. அடுத்தது தமிழ்நாடு சட்ட உதவி மையம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1997 நவம்பர் 1. தமிழ்நாடு சட்ட உதவி மையம், அந்த மையத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? அடுத்தது மெகா லோக் அதாலத். இதுவும் இம்பார்ட்டன்ட், நல்லா பாத்துக்கோங்க. இந்த பாயிண்ட் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஸ்டின்ஸ்ல கேட்டிருக்காங்க இதெல்லாம் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ். அதனாலதான் என்ன சொன்னேன், 5 பாயிண்ட் நல்லா பாத்துக்கோங்கன்னு. மெகா லோக் அதாலத் எப்ப நடைபெற்றுச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா 2013 நவம்பர் 23. 2013 நவம்பர் 23. சரியா? அடுத்தது ஒரே நாள் எத்தனை லட்சம்? 35 லட்சம் வழக்குகள் தீர்வு. நாடு முழுவதும் எத்தனை லட்சம் அந்த வழக்குகளை சால்வ் பண்ணியிருக்காங்க? நியர்லி 35 lakhs கிட்ட அந்த கேசஸ் வந்து சால்வ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 13,60,000 வழக்குகள் தீர்க்கப்பட்டன. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மட்டும் சேர்த்து ஊத்தின வழக்குகள் வந்து தீர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சம்பவம். இதெல்லாம் ஒரு டேட்டா நமக்கு கொஸ்டின் வருமானு கேட்டா வாய்ப்புக்கு கம்மி, ஒரு டேட்டா அதெல்லாம். ஓகேவா? அடுத்தது பார்த்தா கீழமை நீதிமன்றம் தொடங்கி உச்ச நீதிமன்றம் வரை இது வந்து செயல்பட்டிருக்கோம் அப்படின்றாங்க. சரியா? தீர்க்கப்படும் வழக்குகள் இதெல்லாம் வந்து ஜென்ரல் டேட்டா தான். சும்மா உங்களுக்கு அது உள்ள என்னதான் நடக்குது, லோக்பால் எல்லாமே தான் படிக்கிறோம். அது உள்ள என்னதான் பண்றாங்க அப்படின்றது தெரியணும். அதனால ஒரு புரிதலுக்காக வேற ஒண்ணு காசோலை தொடர்பான வழக்குகள் ஒண்ணு, வாகன விபத்து வழக்குகள் ஒண்ணு, குடும்ப பிரச்சனை தொடர்பான வழக்குகள். அடுத்தது நம்ம அப்பயே பார்த்தோமே சிவில் நீதிமன்றத்துக்கு ஈக்குவலானது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப சிவில் நீதிமன்றம் அந்த அவங்க ஹேண்டில் பண்ற கேசஸ் அப்ப இவங்க ஹேண்டில் பண்ணலாம், அதுவும் சொல்லியிருப்பாங்க. காசோலை, வாகனம், குடும்ப பிரச்சனை, தொழில் தகராறு தொடர்பான வழக்குகள், தொழிலாளர்கள் பிரச்சனை தொடர்பான வழக்குகள், வங்கி கடன், அதுக்கப்புறம் விற்பனை வரி தொடர்பான வழக்கு, வாடகை தொடர்பான வழக்கு, நில ஆர்ஜிதம் மற்றும் இழப்பிடம் தொடர்பான வழக்கு, குற்றவியல் வழக்குகளில் சமாதானம் ஏற்படுத்திக் கொள்ளும் தன்மை உள்ள வழக்கு. ஒரு குற்றவியல் வழக்கு நடக்குதுன்னா இது இம்பார்ட்டன்டான பாயிண்ட். நம்ம குற்றவியல் வந்து விசாரிக்கவே மாட்டாங்கன்னு சொல்ல வரல. அவங்க என்ன சொல்றாங்க, குற்றவியல் வழக்குல ஒரு சமாதானம் மேற்கொள்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதை ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. சரியா? லோக் அதாலத்தினை நடத்திடும் அமைப்புகள். இந்த லோக் அதாலத் வந்து யார் யாரெல்லாம் கண்டக்ட் பண்றாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. யார் யார் பார்த்தா உச்ச நீதிமன்ற சட்டப்பணிகள் குழு. சரியா? அடுத்தது உயர் நீதிமன்ற சட்டப்பணிகள் குழு, அது பார்த்தோம். அடுத்தது மாநில அதிகார குழு, மாவட்ட அதிகார குழு. உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், மாநிலம், மாவட்டம். ஓகேவா? அடுத்தது மாநில அதிகார குழு, அப்புறம் மாவட்ட அதிகார குழு, நெக்ஸ்ட் தாலுகா சட்டப்பணிகள் குழு. லோக் அதாலத் நீதிபதியாக நியமிக்கப்பட்ட முதல் திருநங்கை, இப்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஜோய்தா மோண்டல் மாஹி. முதல் திருநங்கை யாரும் அந்த லோக் அதாலத் அப்படின்ற ஒரு நீதிபதி, அந்த கோர்ட்டுக்கு ஒரு நீதிபதியா ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். யாருன்னு பார்த்தா இது ஜோய்தா மாஹி அப்படின்றது நமக்கு தெரியணும். ஜோய்தா மோண்டல் மாஹின்றது நமக்கு தெரியணும். சரியா? அடுத்தது நியமிக்கப்பட்ட இடம் மேற்கு வங்கம், வடக்கு தினாஜ்பூர் மாவட்டம், இஸ்லாமியூர் என்னும் இடம் அப்படின்றது. அந்த இடம்லாம் கேட்க மாட்டாங்க, யாருன்றது நம்ம கொஸ்டின். சரியா? வேற என்ன இருக்கு? அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு முடிச்சிருக்கேன். சரிப்பா, எனக்கு தெரிஞ்சு நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த லோக் ஆயுக்தா, லோக் அதாலத் இதை பத்தி ஒரு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கோம். எனக்கு தெரிஞ்சு எதுவும் மிஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். இதுதானே நம்ம கொஸ்டின்ஸும் வராது. அதே மாதிரி அந்த ஓம்புட்ஸ்மன் அமைப்பு கொஞ்சம் ஸ்டார்டிங்ல இருக்கிற அது பேஸ் ஆனதுல இருந்து இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? இதை தாண்டி கொஸ்டின்ஸ் வராது. கீப் ஆன் ரிவிஷன் பண்ணிட்டே இருங்க. அதே மாதிரி நம்ம அகாடமில வந்து எஸ்ஐ அண்ட் பிசிக்கான அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. விருப்பம் உள்ள மாணவர்கள் ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? நன்றி.